படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப நல்ல ஒரு படம். எல்லாருமே வந்து மிஸ் பண்ணாம பாருங்க அப்படின்னு சொல்லுவேன். எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம தான் நானே இந்த படத்தை வந்து பார்த்தேன். அதே மாதிரி தான் நீங்களும் பார்க்கணும். ஏன்னா நீங்க எக்ஸ்பெக்டேஷனோட வந்தீங்க அப்படின்னா எனக்கு தெரியும் நீங்க கரெக்டா ராட்சசன் படம் மாதிரி இருக்குமோ அப்படின்ற மாதிரி வருவீங்க. பட் அந்த படம் மாதிரி கிடையாது. ராட்சசன் ரொம்ப டிஃப்ரெண்ட், இந்த படம் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட். எனக்கு என்ன பிடிச்சிருந்தது அப்படின்னா இனிஷியலா ஒவ்வொரு கொலையும் வந்து காமிக்கிறாங்க. அந்த கொலையை வந்து ப்ராப்பரா ஸ்டோரியோட பிளெண்ட் பண்றாங்க. பட் அந்த கொலைகள்லாம் வந்து ஏன் நடந்தது, எதுக்கு நடந்தது, அது எப்படி நடந்தது அப்படின்றத ப்ராப்பரா படத்தோட கிளைமேக்ஸ் அப்போ சூப்பரா வந்து பிளெண்ட் பண்ணியிருப்பாங்க. படம் வந்து நமக்கு ஒரு த்ரில்லர் மூவி அப்படின்றது தெரியும். அந்த ட்ரெய்லர், அதுக்கப்புறம் ஒரு 6 நிமிஷம் ஃபுட்டேஜ் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இதெல்லாம் வச்சு படம் இப்படிதான் இருக்கும்னு தெரியும். பட் அந்த படத்தையே வந்து நீங்க ப்ரெடிக்ட் பண்ணலாம் நடக்க முடியாத மாதிரியான சீன்ஸ் எல்லாம் வச்சு கொண்டு போனது ரொம்ப நல்லா இருக்கும். விஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெபியூ ஆக்டர் வந்து இங்க வந்து பண்ணியிருக்காரு பெர்ஃபார்மன்ஸ். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அருமையா இருக்கு. உங்களுக்கு கடைசி வரையுமே வந்து யார் வில்லன்றதை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு படம். சூப்பர் நேச்சுரல் பிளஸ் ஒரு த்ரில்லரை வந்து ப்ராப்பரா பிளெண்ட் பண்ணி ஒரு நார்மல் ஸ்டோரியில வந்து கொண்டு வந்திருக்காங்க. படத்துக்கு ரேட்டிங் அப்படின்னு சொல்லணும்னா படத்துக்கு 5 ஒரு 4.5 தான்.